தொடர்ந்து தெய்வ சமூகத்தில் ஜெபத்தோடு இருப்போம். கர்த்தர் கிருபை தருவாராக. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வேத வசனத்தை வாசிக்கலாம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். ஸ்தோத்திரம். அதுல 22வது வசனத்துல நான் வாசிக்கிற வேளையில சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளை தூக்கி சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. தெய்வ ராஜ்யத்துக்கு போகிற பாதை அப்போஸ்தலர்களுடைய காலத்தில் அநேக உபத்திரவங்கள் வழியாய், அதை தன்னுடைய சீஷர்கள், தேவனால் அழைக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் ஏதோ சொகுசான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையை நிறைவு செய்யவில்லை. 12 சீஷர்களை தம்மோடு இருக்கவும், தம்முடைய நாமத்தை பிரசித்தப்படுத்தவும், பிசாசுகளை துரத்தவும், பிரசங்கம் பண்ணவும் அவர் ஏற்படுத்தினார். அவர்களுக்கு கொடுத்த பொறுப்பு, வியாதிஸ்தர்கள் வந்தால் நீங்க ஜெபம் பண்ணணும், கர்த்தர் கூட இருந்து சுகத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு பிடித்தவர்களானால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும், கர்த்தருடைய வல்லமையினால் கர்த்தர் அதை துரத்துவார். அல்லேலூயா. ஆனால் பிசாசு மாறினதுனால், வியாதி சுகமானதுனால் ஒரு இயேசு கிறிஸ்துனுடைய சீசன் அல்லது ஒரு பாஸ்டர் என்னால் இது நடந்தது என்று சொல்லி யாரும் பெருமை பாராட்டக்கூடாது. அல்லேலூயா. இயேசுவின் இடத்துல வந்து சொல்றாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை சொன்னதும் பிசாசுகள் எல்லாம் என்ன செய்தது? போனது. ஆண்டவர் சொன்னாரு, பிசாசு போனதுனால சந்தோஷப்படாதீங்க, உங்களுடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டபடியினால் நீங்கள் சந்தோஷப்படுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிசாசு போனதுனால நமக்கு சந்தோஷிப்பதற்கு ஒன்றுமே இல்லை. அந்த ஆத்மா கிறிஸ்துவில் வேரூன்றி தெய்வ ராஜ்யத்துக்காய் வளருகிறதா, அதுதான் நமக்கு மிக மிக முக்கியமானது. பிரைஸ் தி லார்ட். இங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களாய் இருந்தவர்களும் தம்முடைய ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட பவுலும் பர்னபாவும் தெய்வ சபைக்கு அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள், நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்போ உபத்திரவங்கள் வழியாய் போகிறவங்க ஒரு நாளைக்கும் இடற மாட்டாங்க. உபத்திரவத்தின் குகையிலே எசாயா 48:10 சொல்லுகிறது, உன்னை உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். பிரைஸ் தி லார்ட். சுகமா இருக்கும்போ தெரிந்து கொள்ளுகிற அனுபவம் வேற, உபத்திரவத்தின் குகையில் தெரிந்து கொள்ளுகிற அனுபவம் வேற. ரெண்டுக்கும் வெவ்வேறு வித்தியாசமான தெய்வ நடத்துதல் உண்டு. சிலரை சுகமா இருக்கும்போ ஆண்டவர் யாரையாவது வச்சு சுவிசேஷத்தை சொல்லி லகுவா அழைத்து கொண்டு வருவார். ஆனா கிறிஸ்துக்கா வந்து வாழ ஆரம்பிக்கும் போது சில உபத்திரவங்கள் ஜீவிதத்தில் வரும்போ சிலர் நிலைத்திருப்பார்கள், சிலது வாடி போகும். பிரைஸ் தி லார்ட். சிலது நிலைத்திருக்கும், சிலது உதிர்ந்து போகும். உதிர்ந்து போகிற அனுபவத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்வுல விரும்பவில்லை. ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 நிறைவான மேனியை கொடுக்க கர்த்தர் உங்களை என்னை ரட்சித்து வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுல இன்னும் நான் வாசிக்கிற வேளையில இன்றைய தினம் செய்திக்கு ஆதாரமாக வாசித்தோம். அப்போஸ்தலர் 11:19 வாசிக்கிற வேளையில வாசிக்கலாம்.
11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அஞ்சி ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருத்தருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு சீப்ரு தீவு அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அநேக உபத்திரவங்கள் வழியாய் என்று சொல்லும்போது ஸ்தேவானுடைய உபத்திரவத்தை வேதம் தெளிவுபடுத்தி இருக்கிறது. வேதம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தேவானுடைய செய்தி என்னவென்று சொன்னால், கழிந்த சில வாரங்களுக்கு முன்பதாய் ஒரு முறை உங்களுக்கு மேலோட்டமாய் சொல்லி அனுப்பினேன். ஸ்தேவான் தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷன், தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட மனுஷன். ஒரே ஒரு பிரசங்கம் தான் இயேசுவுக்கா பண்ணினான். முதல் பிரசங்கம் முடிவதற்கு முன்னே தன்னுடைய ஆவியை தேவனுடைய கையில் ஒப்பு கொடுத்தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வாழ்க்கையின் ஓட்டம் ஆரம்பத்திலே அது நிறைவேறக்கூடிய அளவிலே ஸ்தேவானுடைய வாழ்க்கை இருந்தது. இன்று இந்த காலை வேளை என்னை கேட்கிற அருமையான தெய்வ சபையே, தெய்வ ஜனமே, நம்முடைய ஓட்டம், விசுவாச ஜீவிதத்தின் ஓட்டத்தினுடைய ஆரம்பம், இடைப்பட்ட பகுதி, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற பகுதி, இனி முடிவு எப்படி இருக்கும் என்பதை சிலருக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார், சிலருக்கு வெளிப்படுத்தாமலும் இருக்கலாம், சிலருக்கு முன்னறிவிப்பு கிடைக்கலாம், முன்னறிவிப்பு கிடைக்காமலும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஓட்டத்தினுடைய ஆரம்பம் ஆவியிலே ஆரம்பித்தது போல பரிசுத்த ஆவியின் நிறைவிலே முடிப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை பாக்கியம் உள்ளதாய் இருக்கும். தலைக்கு மேல கைகளை தட்டி ஆண்டவருக்கு இந்த காலை வேளையில நன்றி செலுத்துவோம். விசுவாச ஓட்டம் ஆரம்பம் ஆவியில் ஆரம்பித்தது போல முடிவும் ஆவியிலே முடியும் என்று சொன்னால் அது ஒரு நிறைவுள்ளதாய் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சிலருடைய ஆரம்பம் ஆவியிலே ஆரம்பிப்பார்கள். போக போக சில சூழ்நிலைகள், சில மேடு பள்ளங்கள், சில சந்தர்ப்பங்கள் தருணம் செய்ய வரும்போது தானாகவே அவர்கள் தங்களுக்கு தேவன் வைத்த லக்கை விட்டு வழி விலகி போவார்கள். ஆனால் இதிலே சொல்லும்போது ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள். ஸ்தேவானுக்கு அவனை கல்லறையும் போது, அவனை உபத்திரவப்படுத்தும் போது, அவனை வேதனைப்படுத்தும் போது, அவனுக்கு நெருக்கம் வந்த வேளையில சிலர் அந்த இடத்தை விட்டு சிதறி போனார்கள். எப்படி தெரியுமா? இங்க இருந்தா பிரச்சனை பெருசாகும், இங்க இருந்தா கல்லறை வரும், இங்க இருந்தா வேதனையை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். ஆகையினால இந்த இடத்தை விட்டு சுகமா நம்ம சிதறி வேற தூர இடத்திற்கு, கண்ணு கட்டா இடத்திற்கு போய் அங்கே இருக்கலாம் என்று சொல்லி நினைத்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்களாம்? சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கு மாத்திரம் சொன்னாங்களாம். கையில தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. யூதர்களுக்கு மாத்திரம் சுவிசேஷ வசனத்தை சொன்னார்களாம். இப்படி இருக்கிற வேளையில அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிற வேளையில என்ன நடந்தது தெரியுமா? அங்கே அவர்கள் யூதர்களுக்கு மாத்திரம் சொல்லும்போது பேதுரு தெய்வ சமூகத்திலே ஜெபிப்பதற்கு அவன் போகிறான். ஒன்று வாசிக்கலாம். 11:1 முதல். புறஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி விருத்த சேதனமில்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களுடைய போஜனம் பண்ணினீர் என்று அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள். போதும். இப்போ
பேதுரு போய் சுவிசேஷ ஊழியம் தேவனுடைய தரிசனத்தின்படி, தேவனுடைய திட்டத்தின்படி, தேவனுடைய அழைப்பின்படி, தேவனுடைய லட்சியத்தின்படி பேதுரு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பேதுரு தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றும் போது, நிறைவேற்றி முடிந்து அவன் மறுபடியும் எருசலேமுக்கு வருகிறான். எருசலேமை மையமாக வைத்து ஊழியத்தை செய்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் தன்னுடைய தேவ அழைப்பின்படி ஊழியத்தை முடித்து எருசலேமுக்கு வரும்போது அங்க எருசலேமுக்குள்ள குரூப்பிசம் தலை தூக்கி நின்றது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பேதுரு வருகிறான். அதற்குள்ளே விருத்த சேதனம் உள்ளவர்கள், விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்கிற ரெண்டு தரப்பினர் எருசலேமுக்குள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தெய்வ சபையே, தெய்வ சபைக்குள்ள பிரிவினை வாதங்கள், நான் பெரியவன், நான் பரிசுத்தவான், நான் தரிசனம் பெற்றவன், நான் அழைப்பை ஏற்றவன், மற்றவர்கள் தள்ளப்பட்டவர்கள் என்கிற நிலை ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளும் உதயமாக கூடாது. பிரைஸ் தி லார்ட். அன்றைக்கு விருத்த சேதனம் உள்ளவர்கள், விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்கிறதான பாக பிரச்சனை. நாங்க தான் பரிசுத்தவான், நாங்க எல்லாம் சுவிசேஷத்தை கை கொள்ளுகிறவங்க, நாங்க ரட்சிக்கப்பட்டவங்க, நாங்க ஞானஸ்நானம் எடுத்தவங்க, நாங்க பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்று கர்த்தருக்காய் பயங்கரமா பிரதிபலிக்கிறவர்கள், நாங்க காணிக்க கொடுக்கிறவங்க, நாங்க முழங்கால நிக்கிறவங்க, நாங்க தேவனுக்கு அடுத்த பக்கத்துல இருக்கிறோம், மற்ற யாரையும் நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம், மற்ற யாரிடத்திலும் பேச மாட்டோம், மற்ற யாரிடத்திலையும் தொடர்பு வைக்க மாட்டோம் என்று சொல்லி எருசலேமுக்குள்ளே பிரிவினை அந்த நாள் இருந்து கொண்டிருந்தது. பிரைஸ் தி லார்ட். பேதுரு ஊழியத்தை செய்கிறான். எப்படி செய்கிறான்? எந்த சூழ்நிலையில் செய்கிறான்? 9ஆம் மணி வேளையில ஒரு மனுஷன் தெய்வ சமூகத்திலே உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்தும். சிலருக்கு கண்ணு கொஞ்சம் அசைய ஆரம்பிச்சு, கொஞ்சம் அசதி வர ஆரம்பிச்சு. கவனித்துக் கொள்ளுங்கள். 9ஆம் மணி வேளையில தன்னுடைய வீட்டில் உட்கார்ந்து ஒரு மனுஷன், அவன் தேவனை அறிந்தவன் அல்ல, அவன் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல, அவன் ஞானஸ்நானம் எடுத்தவன் அல்ல, அவனுக்கு சத்திய சுவிசேஷம் என்னவென்பது அவனுக்கு இதுவரை தெரியாது. ஆனா அவன் தெய்வ பயம் உள்ளவன், பயபக்தி உள்ளவன், ஆண்டவரை குறித்து வெளியே நல்ல தெளிவா தெரியாவிட்டாலும் அவனுக்கு தெரிஞ்ச சத்தியத்துல உண்மையாயிருந்த மனுஷன். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. அல்லேலூயா. அவனுக்கு தெரிந்த சத்தியத்தில் தெய்வத்தை தேடினவன் வீட்டுல உபவாசம் இருக்கிறான். ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தானமும் தர்மம் செய்கிறான். தெய்வ பயம் உண்டு. அவனை குறிச்சு தேசத்துல நல்ல சாட்சி இருக்கிறது. அவன் ஒரு 100க்கு அதிபதி, அரசாங்க வேலையில் நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறான். அவனை கீழ்த்தரமாய் பேசுவதற்கு அவனில் ஒரு குறையும் இல்லை. கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இந்த காலை வேளையில தெய்வ சபையே, அவன் 9ஆம் மணி நேரத்திலே அவன் தன்னுடைய வீட்டுல என்ன செய்வான் தெரியுமா? உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தான். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ரட்சிக்கப்படாத இருதயம், ஞானஸ்நானம் எடுக்காத ஆத்மா, அவன் எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். தெய்வ பிள்ளையே, சிலர் பக்தியின் வேஷத்தை தரித்து பக்தியை போல நடித்து காட்டுவார்கள். இவன் பக்தியின் வேஷம் தரித்தவன் அல்ல, பக்தியாகவே கர்த்தருக்காய் ஜீவிக்கிற ஒரு மனுஷனாயிருந்தான். பிரைஸ் தி லார்ட். கையில தூக்கி சத்தமா அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது 11ஆம் அதிகாரத்திலே உபத்திரவம், பேதுருவை உபத்திரவப்படுத்துகிறார்கள். எருசலேமுக்கு வரும்போ
அப்பதான் பேதுரு சொல்லுகிறான், ஏய் நீ உங்களை விட நானும் அதுல நல்ல நேர்த்தி உள்ளவன், உங்களை விட வேறுபட்டவன், உங்களை விட தெய்வத்துக்கு பக்தி வைராக்கியமாய் ஜீவித்தவன். யூதர்களுக்கு மாத்திரம்தான் தெய்வம்னு சொல்லி நானும் நம்பிக்கொண்டிருந்தேன். ஆனால் நான் தெய்வ சமூகத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது நான் ஒரு சாதாரணப்பட்ட மனுஷன். அவன் 9ஆம் மணி வேளையில் ஜெபிக்கிறான், பேதுரு 6ஆம் மணி வேளையில் ஜெபிக்கிறான். கைகளை தூக்கி சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உங்க வீட்டுல உட்காரும்போ உங்க வீட்டுக்குள்ள ஜெபம் உண்டா? சகோதரா, சகோதரி, தகப்பனே, தாயே, உங்க வீட்டுக்குள்ள ஆர்ப்பாட்டமும் ஆடம்பரமும் அலங்காரமும் அலங்கோலமும் இருக்கிறதா? இல்லை தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபம் தலை தூக்கி நிற்கிறதா? ஆமென். அந்த வசனத்தை வாசிங்க, 10ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிக்கலாம். இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலி என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய், தெய்வ பயம் உள்ளவன், ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து, ஜனத்திற்கு மிகுந்த தர்மம் பண்ணினான், எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டான். அவனை உற்று ஞானஸ்நானம் எடுக்காத மனுஷன் தேவனை தரிசித்தான். கைகளை தூக்கி சொல்லுங்க அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நம்மோ, ஞானஸ்நானம் எடுத்த நம்மோ, பரிசுத்த ஆவி பெற்ற நம்மோ, நம்ம வீட்டுல உட்கார்ந்து ஜெபம் பண்ணுமோ தேவ தரிசனம் காண்கிறோமா என்பதை இந்த காலை வேளை நீங்களும் நானும் ஒரு தற்பரிசோதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. தரிசனத்தை தேடுகிறோமா? தரிசனத்தை நாடுகிறோமா? நாமே தரிசனத்தை காண்கிறோமா? அல்லேலூயா. அதுல சொல்லுது, தெய்வ பக்தி உள்ளவன், தெய்வ பயம் உள்ளவன். நமக்கு சிலருக்கு பக்தி உண்டு, பயம் இல்லை. சிலருக்கு பயம் உண்டு, பக்தி இல்லை. நமக்கு தரிசனம் கேட்கணும்னு விரும்புகிறோம், தரிசனம் நான் காணணும்னு விரும்புகிறது சுருக்கம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்க வீடு தரிசனம் காண்கிற ஒரு வீடாய், உங்க வீடு சமாதானம் உள்ள வீடாய், உங்க வீடு எப்போதும் தேவனை துதிக்கிற ஒரு வீடாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, உன் நலங்கத்துக்குள்ளே சமாதானமும், உன் நலங்கத்துக்குள்ளே. ஊரெல்லாம் போனா சமாதானம் உண்டு, கடைக்கு போனா சமாதானம் உண்டு, வேலைக்கு போனா சமாதானம் உண்டு. வீட்டுக்குள்ள வந்தா சமாதானம் இல்ல. வீட்டினுடைய தோஷம் அல்ல, வீட்டினுடைய அமைப்பு வித்தியாசம் அல்ல, வீட்டுக்குள்ள வாழ்கிற நமக்குள்ள சீர்திருத்தம் தேவை. அல்லேலூயா. நமக்கு உள்ள சீர்திருத்தம் தேவை. கொர்நேலியு அவனுடைய வாழ்க்கைய பாடமா நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல வேலை இருக்கு, நல்ல தொழில் இருக்கு, நல்ல சம்பளம் உண்டு, நல்ல பதவி உயர்வு இருக்கிறது. ஆனா எப்போதும் அவனுடைய வாழ்க்கை தேவனோடு ஐக்கியமாயிருந்தது. பிரைஸ் தி லார்ட். வெளி வேஷத்துல இல்ல, உள் வேஷத்தில் தேவனோடு அவன் ஐக்கியமாயிருந்தான். இந்த காலை வேளை விசுவாசிகள் இந்த கடைசி நாட்களில் தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பிரசங்கம் பண்ணாம உறங்கிட்டு இருந்தா உங்களுக்கும் தெய்வத்துக்கும் சம்பந்தமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆமா, அதுதான் உங்க ஆத்மீக வாழ்க்கையின் அளவை அளப்பது. ஜெபத்தில் எப்படி இருக்கிறீங்க, ஆராதனையில் எப்படி இருக்கிறீங்க, உங்க வசனம் வரும்போ எப்படி நீங்க அதுக்கு பிரதிபலிப்பு தெய்வ நாமத்தில் செலுத்துகிறீங்க என்பதை
வேற ஒரு அளவு போலும் வேண்டாம், இதை வச்சே கண்டுபிடிக்க முடியும். Praise the Lord. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. வேற ஒருத்தர் அங்க தரிசனம் சொல்லி ஒரு வெளிப்பாடாக வேண்டாம். ஆவி உள்ளவங்க லகுவா கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமென். அவனுடைய தன்மை முற்றிலும் வேறுபட்டு இருந்தது. வேலை இருக்கு, சிலர் சொல்லுவாங்க ஒரு வேலை ஆனா ஓ பயங்கர பிஸி, எனக்கு பைபிள் வாசிக்க சமயம் இல்லை. வேலை இல்லாம இருந்த பட்சத்துல பைபிள் வாசிப்பு என்ன, ஜபம் என்ன, தெய்வ சமூகத்துல காத்திருக்கிறது என்ன. இப்ப வேலை கிடைச்சா பைபிளை திறக்க பைபிளை எடுக்கவே நிறைய பேருக்கு சமயம் கிடைக்கல. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை வேலை வேற. போ அந்த ஆக்கில போ, கவனித்துக் கொள்ளுங்கள். 100க்கு அதிபதி ஒரு தலைமை ஸ்தானம், அவனுக்கு கீழே நிறைய பிரிவுகள் வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க. தலைவன் தலைமைத்துவம் வகித்தவன், ஒரு இராணுவத்துல அதிகாரியா இருந்தவன். Praise the Lord. அவனுக்கு பைபிள் வாசிக்க சமயம் கிடைச்சு, ஜெபிக்க சமயம் கிடைச்சு, வீட்டுல உபவாசிச்சு ஜெபம் நடத்தக்க சமயம் கிடைச்சு. உங்க வீட்டுல உபவாச ஜெபம் உண்டா? ஒன்னு யோசிச்சு பாருங்க. Praise the Lord. நமக்கு உபவாச ஜெபம் வரும். உலக பிரசித்தி பெற்ற யாரங்கள் வீட்டுல வந்தா அந்த பாஸ்டம் தான் அன்னு உபவாச ஜெபம் வரும். எந்த பாஸ்டும் நிரந்தரம் இல்ல, கர்த்தர் நிரந்தரமானவர். அவரவர் வீடுகளில் நீங்க அம்மா அப்பாவும் உங்க பிள்ளைகளுமா நீங்க உபவாசித்து கர்த்தரை தேடணும். அல்லேலூயா. ஆமா, பாஸ்டர்ஸ கூப்பிட்டு ஜெபிக்கிற தவறல்ல, சபை கூடி வந்து ஜெபிப்பது தவறல்ல. இதெல்லாம் விளம்பர ஜெபம். நீங்க தனிமையா ரகசியமா உபவாசித்து தெய்வத்தை தேடணும். இருக்கா வீட்டுல? விடுமுறை நாட்கள் வருது, வேலைக்கு போகிறவங்க ஒரு நாள், மாசத்துல ஒரு நாள் லீவு போட்டு உட்காருங்க. உங்க குடும்பத்துக்கா, உங்க பிள்ளைகளுக்கா, உங்க சந்ததிக்கா, உங்க சந்தானத்துக்கா நீங்க திறப்புல நில்லுங்க. அது மிகுந்த பலனை கொண்டு வரும். கர்த்தர் கொர்லேனிக்கு தரிசனமானாராம். உங்களுக்கு தரிசனம் கிடைக்குதா? உங்க காரியம் ஒருத்தரும் சொல்லாம நீங்க ஜெபம் பண்ணி கண்டுபிடிக்கணும். கையில தூக்கி சொல்லுங்க விசுவாசிகள், அந்த நிலைக்கு நீங்க வளரணும். ஆமா, நான் சொல்றது வேற, அது தனி. நீங்க கண்டுபிடிக்கணும். உங்க வீட்டுல வருகிற வீழ்ச்ச நீங்க கண்டுபிடிக்கணும். Praise the Lord. அல்லேலூயா. ஆமா, என்னதான் உங்களுக்கு ஆவியில நீங்க வளருகிறீர்கள், தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்க அறியணும். குழியில விழுந்த பரவில்ல, ஐயோ உணர்த்துதல் கிடைச்சது போல இருந்து, வெளிப்பாடு கிட்டுனது போல இருந்து விழுந்த பிறகு ஐயோன்னு கூப்பிடாத. முன்னமே காத்திரு, அவர் உன்னை கரம் பிடித்து நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. தரிசனம், தேவ தரிசனம் கிடைக்கிறது. தேவ தரிசனம் கிடைச்சது தரிசனம் அற்றவனிடத்தில் கர்த்தர் நடத்தல்ல, தரிசனம் உள்ளவனிடத்தில் கர்த்தர் நடத்தி கொண்டு போனார். ஆமென். 9ஆம் வசனம் வாசிங்க. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். 6ஆம் மணி நேரத்தில், இவன் 9ஆம் மணி நேரத்துல தரிசனம் காணுறான். 6ஆம் மணி நேரத்தில் அவன் ஜெபத்துக்கு மேல் வீட்டு அறையில ஏறான். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவான். அல்லேலூயா. இதுல உங்களுக்கு நான் ஒரு ரகசியத்தை சொல்லித்தாரேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவதற்கு மற்ற யாரை நம்ம பார்க்க கூடாது, நமக்குன்னு ஜெபிப்பதற்கு ஒரு வேளை நம்ம ஒதுக்கி வச்சிருக்கணும். ஆமென். எத்தனை பேருக்கு அந்த வேலை உண்டு? கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா. பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு வந்தாங்க ஜெபிக்கும்படி, வேற ஒண்ணுக்கு இல்ல, ஜெபம் பண்ணும்படி. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல இருக்கு. ஜெப வேளையாகிய
எத்தனாம் மணி வேலை? எத்தனாம் மணி வேலை? எத்தனாம் மணி வேலை? அப்போஸ்தலர் 3:1. ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே. ஜெபவேளையாகிய 9ஆம் மணி. நான் நினைக்கிறேன் கொர்நேலியு இந்த வசனத்தை வாசிச்சிருப்பாரு. அன்னைக்கு 2 சீஷர்கள் 9ஆம் மணி நேரத்துல தேவாலயத்துக்கு போனாங்க ஜெபிப்பதற்கு. நமக்கு வீட்டுல இருந்து ஒண்ணு ஜோம் பண்ணி பாப்பான்னு இவன் ஜோம் பண்ண. நான் அதை உங்களுக்கு அதை இணைச்சு சொல்றதாகும். அவங்க அங்க போய் ஜோம் பண்ணாங்க. ஆனா இவன் இதுவரை சர்ச்சுக்கு போகாதவன். தான தர்மம் பண்றான், தெய்வ பயம் உண்டு, தெய்வ பக்தி உண்டு, வீட்டார் அனைவரோடும் கூட சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன். அதான் அந்த வசனங்களை நீங்க வீட்டுல போய் வாசிங்க. 10ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்கு. இவ்வளவு டேலண்ட் தெய்வ கிருபையில நின்னவன் அவன் என்ன செய்தானா? ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு சப்தம் வானத்திலிருந்து வருகிறது. வாசிங்க 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். தெய்வ தரிசனம் கண்டதும் அவன் ஆண்டவரேன்னு கூப்பிட்டான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தரிசனம் காண்கிறவங்க மனுஷனை உயர்த்த மாட்டாங்க, கர்த்தரை உயர்த்துவார்கள். அல்லேலூயா. சவுல் தரிசனம் கண்டான், கீழே விழுந்து ஆண்டவரே. அந்த சென்டென்ஸை கவனிக்கணும். கொர்நேலியும் ஆண்டவரே. அப்ப தரிசனம் தருவது யாருடைய வேலை? யாருடைய வேலை? சொல்லுங்க, யாருடைய வேலை? இந்த பாஸ் ஆராதனை நடத்தினாலும் அந்த பாஸ் ஆராதனை நடத்தினாலும் கிரியை செய்கிறது யாருடைய வேலை? நம்ம எவ்வளவு ஆயத்தமா இருக்கிறோமோ அதுக்கேற்றபடி வேலை நடந்துட்டே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. சிலருக்கு சில பாஸ்மார காணும்போ களத்து குத்தரம் நின்று துள்ளும் போல ஆடி ஜெபம் பண்ணணும். மனுஷ ஆவி அது. அது மனுஷ ஆவி. இவன் நான் நடத்தினாலும் சரி, நான் நடத்துறனோ எவன் நடத்தினானோ, கர்த்தர் ஆராதிக்கிறவங்க ஆராதிப்பாங்க. மனுஷபயத்தில் ஆராதிக்கிறவன் அவன் சத்தம் கேட்காம ஆராதிப்பாங்க. அடுத்து வெட்டிட்ட கோழி போல அங்க சத்து கிடக்கும். புரியுதா? பிரைஸ் தி லார்ட். யாருக்குள்ள மனுஷ ஆவி கிரியை செய்யக்கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும் விசுவாசிகள். எந்த பெருசா சிறுசா தெய்வ நாமத்துல நின்னா கர்த்தரை உயர்த்துங்க ஐயா. பிரைஸ் தி லார்ட். இவன் தெய்வத்தை அனுபவிக்காதவன், தெய்வத்தை சுதந்தரிக்காதவன், தெய்வ சபைக்கு இதுவரை உள்ள வராதவன். அவனுக்கு அந்த ஞானம் இருக்கு. ஆண்டவரே. வாசிங்க 4ஆம் வசனம். அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன்னுடைய ஜெபம் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாய் அவர் சந்நிதியில் வந்தட்டி இருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை அழைப்பி அவன் தோல் பதனிடுகிற சீமோனுடைய வீட்டிலே சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றார். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்லா ஜபிக்கிற மனுஷன் தெய்வ சப்தத்துக்கு கீழ்ப்படிவான். புரியுதா உங்களுக்கு? நல்லா ஜபிக்கிற மனுஷன் படம் காட்டி நடக்க மாட்டான், தெய்வ வசனத்துக்கு கீழ்ப்படிவான். பிரைஸ் தி லார்ட். இவனிடத்தில் ஆண்டவர் சொல்றாரு, தோல் பதனிடுகிற சீமோனுடைய வீட்டுல பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோன் என்பவன் இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அப்ப அங்க இருக்கிற ஆளுக்கு பேரும் சீமோன், இவனுக்கு பேரும் சொல்லுங்க, இவனுக்கு பேரும்
சீமோன், பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோன். அவனும் சீமோன், இவனும் சீமோன். பேரு ஒன்றாதான் இருக்கும், ஆனா ரெண்டு பேருடைய செயல்பாடுக்கும் வித்தியாசம் உண்டு. Praise the Lord. நீ அவனை கூப்பிடு. அவனை கூப்பிட்டா உனக்கு என்னென்ன செய்யணுமோ அவன் உன்னை அந்த வழியில் நடத்துவான். ஒரு மனுஷனை வச்சு கர்த்தர் நடத்துவார். ஆனா மனுஷன் ஒருபோதும் தெய்வம் ஆகாது. Praise the Lord. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்போ அங்க அவனுக்கு 9ஆம் மணி வேளையில தரிசனம், இங்க இவன் 6ஆம் மணி வேளையில உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். மேல் வீட்டு அறையில, மேல் மாடியில உட்கார்ந்து. அப்ப ஜெபிப்பதற்கு எப்போதுமே ஒரு தனி இடத்தை அவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தான். Praise the Lord. அல்லேலூயா. குடியிருக்கிற இடம், தங்குகிற இடம், ஓய்வெடுக்கிற இடம் அல்ல, ஜெபிக்கிற இடம். ஒரு வித்தியாசமான ஒரு மேல் இடத்தை அவன் வைத்திருந்தான். அவன் மேல் இடத்துல போய் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தான். ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அவனுக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். பாருங்க, இவன் ஊழியக்காரன், விசுவாசி அல்லாதவனும் தரிசனம் காண்கிறான், ஊழியக்காரனும் தரிசனம் காண்கிறான். ஊழியக்காரன் சொன்னா சாதாரணப்பட்ட ஊழியக்காரன் இல்ல, இயேசுவினுடைய ஆரம்பம் முதல் முடிவு வரை இயேசுவோடு கூட இருந்த ஒரு சீசன் தான் பேதுரு. ஆண்டவர் கொர்நேலியோட சொல்லும்போ அது அப்படியே அவன் கீழ்ப்படுகிறான். நீ யோப்பா பட்டணத்துல இப்படி ஒரு மனுஷன் இருக்கான், அவனை கூப்பிடு, அவன் உனக்கு நீ செய்ய வேண்டியது உனக்கு கற்றுக் கொடுப்பான். ஓகே, இத சொல்லும்போ பேதுரு 6ஆம் மணி வேளையில ஜெபம் பண்ணும்போ ஒரு கூடு வானத்துல இருந்து என்ன செய்கிறது, அவனிடத்தில் இறங்கி வருகிறது. இந்த கூடு வந்த வேளையில ஊரும் பிராணிகள், 4 கால் மிருகங்கள், சகல காட்டு மிருகங்களும் அதுக்குள்ளால இருக்க அந்த கூட்டுக்குள்ள. 10ஆம் அதிகாரத்திலும் அது சொல்லப்பட்டிருக்கிறது, 11ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தரிசனம் காண்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ இதை அடித்து புசி. அவன் சொல்லுகிறான், தீட்டுள்ளதும் அருவருப்பும் நான் இதுவரை என்ன செய்ததில்லை, என்னுடைய வாயில போனதில்லை, நான் இதை சாப்பிட மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னத ஃபர்ஸ்ட் எதிர்த்தான். 2வது விசை தெய்வ சத்தம் மறுபடியும் 2ஆம் தரம் அவனை பார்த்து பேசுகிறது. அவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. 3வது விஷயம் தெய்வ சத்தம் கேட்கிறது, அவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த கூடு அப்படியே வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரை சுவிசேஷம் கேட்டிராத மனுஷன் தரிசனம் கண்டதும் ஆண்டவரே என்று கூப்பிட்டான். ராத்திரியும் பகலும் அதிலே ஊறினவன், அதிலே வளர்ந்தவன், அதிலே ரட்சிப்புல நடத்தினவன். இன்னும் அது மட்டும் அல்ல, தேவனிடத்திலிருந்து நேருக்கு நேரு தரிசனத்தால் அல்ல, நேருக்கு நேர், பேதுருவே நீ உன்மேல் என் சபையை, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளுதல் என்று சொல்லி அவனை பார்த்துதான் சொன்னாரு. Praise the Lord. அல்லேலூயா. நேருக்கு நேர் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டவன், நேருக்கு நேர் அதிகார படுத்தப்பட்டவன். தேவ தரிசனம் கண்ட வேளையில சொல்லு ஆண்டவரே நான் செய்கிறேன் சொல்லி ஒப்பு கொடுக்க அவனுக்கு மனம் இல்லை. நான் இதை அனுபவிக்க மாட்டேன்னு மும்மத்தங்க சொல்லிட்டேன். Praise the Lord. Praise the Lord. ரட்சிக்கப்படாதவனுக்கு இருக்கிற தரத்தையும், ரட்சிக்கப்பட்டு அதி விசுத்தன் என்று சொன்னவனுடைய தரத்தையும் இந்த தரிசனத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். சிலர் இப்படித்தான், நான் தான் என்ன விட்டா ஹூன்னெல்லாம் சொல்லுவாங்க. Praise the Lord. முதலாவது கர்த்தர் பேசினார், 2வது பேசினார், 3வது விசை பேசினார். அந்த கூடு அப்படியே வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த சமாச்சாரம், இந்த தரிசனம் கண்டவன் தான் கர்த்தர் சொல்றாரு, வாசற்படியில 3 பேர் வந்து நிக்காங்க. அல்லேலூயா. கைகளை தூக்கி அல்லேலூயா. அதுல ஆண்டவர் அதனுடைய 19ஆம் வசனம் வாசிங்க.
17ஆம் வசனம் முதல் வாசிங்க. அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில் தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில் தெய்வ சபையில இதுவரை கால் வச்சாத்தவன் கண்ட தரிசனத்தை நம்பினான். அதுக்குள்ளே கடக்கிறவனுக்கு என்ன வரல சொல்லுங்க? என்ன வரல? நமக்கு சில தரிசனம் கண்டா நமக்கே நம்பிக்கை இல்லை. சாத்தான் காட்டுனானா, தெய்வம் காட்டுனதா, இது உண்மையா கர்த்தர் தான் கிரியை செய்கிறாரா, இல்ல என்னுடைய யூகத்துல தெரியுதா, இல்ல அவன் அப்படி சொன்னா இவங்க இப்படி சொன்னாங்க அதனால இந்த தரிசனம் வந்ததா, நம்மவே போட்டு அலட்டி கொண்டே இருப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏறக்குறை ஒரு 18-20 ஆண்டுகளுக்கு முன்பதாய் ஒரு மனுஷன் ஒரு வீட்டுல 4 பேர் உண்டு. அந்த வீட்டுல அவங்க காணாத தரிசன லோகத்திலே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எதுக்கெடுத்தாலும் தரிசனம், எதுக்கெடுத்தாலும் சொப்பனம், எதுக்கெடுத்தாலும் வெளிப்பாடு. ஆனா 5 பைசாய்க்கும் கொள்ளாதது. ஆமேன். ஒழுங்கா சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, ஒழுங்கா ஜெபம் பண்ண மாட்டாங்க, உபாச ஜபத்துக்கு வர மாட்டாங்க. நம்ம சர்ச்சில் உள்ள காரியமா சொல்ல, வெளியே உள்ளதல்ல. ஒழுங்கா உபாச ஜபத்துக்கு வராது, ராத்திரி கூட்டத்துக்கு வராது, பகல் கூட்டத்துக்கு வராது, தெய்வத்தை உண்மையா தேடாது. இது காணுத தரிசனம் வெளிப்பாடும் கண்டா இதை கொண்டு எங்க கொண்டு வைக்கிறதுன்னு எனக்கும் புரியல. பிரைஸ் தி லார்ட். தரிசன காலம் எல்லாம் ராஜ்யத்துல உள்ள பெயர் கேட்டவர்கள் எல்லாம் கொண்டு வந்து வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பல விஷயம் சொன்னேன். இது நீங்க உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்க. இருந்த இடம் தெரியாம அட்ரஸ் இல்லாம போச்சு. ஆத்மீயத்துல உண்டான்னு கேட்டா கேள்விக்குறிதான் இன்னைக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? தெய்வமே பேதுருவுக்கு தரிசனம் காட்டி கொடுத்த வேளை அவனுக்கு சந்தேகம் வந்தான். அதிக படிப்பு, நிறைய தெரியும்னு சொல்லுவாங்க, ஆனா அகத்த ஒரு போக்கும் இருக்காது சிலதுக்கு. புரியுதா? சந்தேகத்தின் ஆவி, சந்தேகத்தின் ஆவி. பேதுருவுக்கு அந்த சந்தேகம் இருந்து சந்தேகப்பட்டு வாசிங்க. சந்தேகப்படுகையில் இதோ கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்துக் கொண்டு வாசற்படியிலே வந்து நின்று பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோன் இங்கே தங்கியிருக்கிறாரா என்று கேட்டார்கள். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள். போதும், நிறுத்துங்க. இவன் பயங்கரமா சிந்தனை சிந்திச்சு மண்டை போட்டு உடைச்சிட்டு இருக்கான். சமாதானம் நஷ்டப்பட்டு, என்ன ஆண்டவரே நீங்க அதை நான் செய்ய ரெடி என்று சொல்ல இவனுக்கு வாய் வரல, வார்த்தை வரல. சந்தேகத்துக்கு மேல சந்தேகம் கிளப்பிட்டே இருக்கான், இருதயத்தை உடைச்சு. அப்பதான் கர்த்தர் பேசுறாரு. வாசல்ல 3 பேர் வந்து நிக்கிறாங்க. ஐயா, நீ வெளியே போய் ஒண்ணு பாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனாலும் பாருங்க, நம்ம சில இடங்களில் எவ்வளவு சந்தேகப்பட்டாலும், எவ்வளவு தூர போனாலும் கர்த்தர் நம்ம விடுகிறவர் அல்ல, அவர் நம்மில் இரக்கமுள்ளவர். அல்லேலூயா. ஒண்ணு பாருங்களேன், கொர்நேலியுடைய சுபாவத்துக்கும் இவனுடைய ஆத்மீகத்தை நான் சொல்றேன். அவனுக்கு ஆத்மீகத்துக்கும், சபைக்கு வெளியே இருக்கிறவனுக்கு ஆத்மீகத்துக்கும், சபைக்கு உள்ள இருக்கிற நம்முடைய ஆத்மீகத்துக்குள்ள வித்தியாசத்தை புரியணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சர்ச்சுக்கே வராதவங்களுக்கு கூட இயேசு பற்றி சொன்னா அவங்க அந்த வார்த்தையை நம்புவாங்க, உறுதியா பிடிப்பாங்க. ஆனா சர்ச்சுக்கு வருகிறவங்களுக்கு சொல்லி பாருங்க, என்னத்தான் கண்டம் ஜெபம் பண்ணி, என்னத்தான் கண்டம் ஆராதிச்சு, எப்ப பார்த்தாலும் கேள்விக்கு மேல கேள்விக்குறியா அடுக்கிட்டு இருப்பாங்க, சந்தேகத்துக்கு மேல சந்தேகமா பேசுவாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. காலை வேளை அவனிடத்துல ஆண்டவர் சொல்றாரு, டேய் 3 பேர் உன் வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. உடனே அடுத்து சொல்லுது, வாசிங்க. நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். அப்பொழுது பேதுரு கொர்நேலியுவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷனிடத்திற்கு இறங்கி போய், இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான், நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்றான். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, 3 பேர் உன்னை தேடி வந்திருக்கிறாங்க வாசல்ல, நீ இறங்கி போ. ஆண்டவர் சொல்றாரு, நீ இறங்கப்பா. தானும் உடனே என்ன செய்தான்? அடுத்த சென்டென்ஸ் சொல்லுகிறது, அடுத்த வசனத்துல, அப்பொழுது பேதுரு கொர்நேலியுவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷனிடத்திற்கு இறங்கி போய், நீங்கள் தேடுகிற மனுஷன் நான் தான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, சந்தேகப்படாம போ. நீ தோமாதான் சந்தேகப்பட்டான், விழாவில கை போட்டாத்தான் நம்புவேன்னு. நீ அவனை விட சந்தேகமா இருக்கிறியா ஐயா? பிரைஸ் தி லார்ட். 3 தடவை கர்த்தர் சொன்னாரே, ஏய் நீ இதை அனுபவிக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்றான், நான் தீட்டும் அருவருப்பும் நான் புசிக்கவே மாட்டேன், நான் இதை அனுபவிக்க தொடவும் மாட்டேன், அனுபவிக்க மாட்டேன், விட்டுறான். அப்படியே போயிட்டு போகிறான். அவனுடைய எண்ணம் என்ன தெரியுமா? யூதர்களுக்கு மாத்திரம்தான் இயேசுவை பற்றி சொல்லணும், வேற ஒருத்தருக்கும் சொல்லக்கூடாதுன்னு. யூதர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் மனுஷனாய் பிறந்த அத்தனை பேருக்கும் இயேசுவை அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. அவன் இந்த 4 கால் பிராணி, அந்த காட்டு மிருகம், இதெல்லாம் அப்படின்னா புறஜாதிகளை அது குறிக்கும் இந்த தரிசனம். யூதர்கள் மட்டுமல்ல, நீ சுவிசேஷ பிரபல்யம் செய்ய வேண்டியது புறஜாதிகள் மத்தியிலையும், கிரேக்கர்கள் மத்தியில மற்றும் புறஜாதிகள் மத்தியில, எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மத்தியிலையும் நீ சுவிசேஷ பிரபல்யம் செய்ய உன்னை நீ ஆயத்தப்படுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீ இறங்கி போ என்று கர்த்தர் சொன்னதும் அப்போ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். பாருங்க, சிலர் தரிசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, தெய்வ சப்தத்துக்கு கீழ்ப்படிவாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தரிசன கிருபை, தரிசனம் கர்த்தர் தரும்போ அதை பார்த்து கீழ்ப்படிஞ்சா அந்த கிருபை பிரகாசிக்கும். ஆமென். அல்லேலூயா. தெய்வம் தரிசனம் தரும்போ காண்கிற தரிசனத்தை வசனத்தோடு, யாரு கூட கேட்டு வியாக்கியானம் அறியாதங்க, வசனத்தோடு அந்த தரிசனத்துக்கு வியாக்கியானத்தை தேடுங்க. வசனத்தோடு இணைச்சு அந்த தரிசனத்தை ஒழுங்குபடுத்தி வாழ்க்கையில அனுபவமாக்கி கொள்ளுங்க. அப்படி அனுபவமாக்கி கொள்ளும்போ அடுத்த ஸ்டேஜுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துவார். அல்லேலூயா. 3 தடவை இதை காண்பிச்சாரு, பேசினாரு, கீழ்ப்படியல. அப்படியே போயிட்டு தரிசனத்தினுடைய பிரகாசமான மனக்கண்கள் நஷ்டப்படும் என்பதையும் உங்களுக்கு நான் இந்த பகல் வேளையில வசனத்தின் வாயிலாய் தெளிவுபடுத்துகிறேன். தெய்வ பிள்ளையே, சின்ன தரிசனம் பெரிய தரிசனம் அல்ல. செருசானாலும் கர்த்தர் தருகிறது, பெருசானாலும் கர்த்தர் தருகிறது. நடந்து கொண்டிருக்கிற காரியத்தையும் கர்த்தர் பேசுவார், நடந்து முடிந்ததையும் பேசுவார், நடக்க போகிறதையும் கர்த்தர் வெளிப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நடந்து முடிந்ததை எதற்கு சொல்லுகிறார்? இன்ன பாதையில, இன்ன சந்தர்ப்பத்துல, இன்ன சூழ்நிலையில உன்னை நான் நடத்தி கொண்டு வந்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நடந்து கொண்டிருக்கிறதை எதற்கு சொல்லுகிறார்? அன்றைக்கு நடத்தினேனால் இந்த சூழ்நிலையிலையும் நடத்துவதற்கு நான் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறேன் என்பதற்காய். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இனி நடக்க போகிறதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறாரானால், எந்த கடினமானாலும், எந்த போராட்டமானாலும், எந்த இக்கட்டானாலும், எந்த சூழ்நிலையானாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து பாதுகாக்க ஜீவிக்கிற தெய்வம் உன்னோடு இருக்கிறேன் என்பதற்காய் கர்த்தர் அதை வெளிப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். சிலர் வெளிப்பாடுகள் கிட்டும்போ உதாசீனப்படுத்துவார்கள், நிர்விசாரப்படுத்தி அலட்சியம் பண்ணுவார்கள். அதற்கு பிறகு வெளிப்பாடுக்காய், தெய்வ சப்தத்துக்காய், தெய்வீக ஒரு நடத்துதலுக்காய் எவ்வளவு அழுதாலும், எவ்வளவு புலம்பினாலும், எவ்வளவு ஜெபித்தாலும் பின்ன ஒரு வெளிப்பாடு கிடைப்பது கடினமான காரியம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனை பார்த்து கர்த்தர் பேசுறாரு, டேய் சந்தேகப்படாம இறங்கி போ. நீ என்ன சிந்திச்சிட்டு இருக்க? தேவையில்லாத சிந்தை, தேவையில்லாத எண்ணம், தேவையில்லாத இருதயத்தை போட்டு குழப்பிட்டு, தேவையில்லாத அப்படி ஆயிருக்குமோ, இப்படி ஆயிருக்குமோ, இதென்ன அதென்ன நோண்டி நோண்டி சிந்திச்சு சிந்திச்சு வாழ்க்கைய வீணாக்காம இறங்கி போடா. பிரைஸ் தி லார்ட். உடனே அவன் என்ன செய்தான்? இறங்கி போய் கேட்கிறான். வாசிங்க. அப்பொழுது பேதுரு பேதுரு கொர்நேலியுவினால்
தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷரிடத்திற்கு இறங்கி போய் இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான், நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்றான். அதற்கு அவர்கள் நீதிமானும் அனுப்பப்பட்டவர்கள் 3 பேர் வந்தாங்க. 3 பேர் வந்தாங்க. வந்த 3 பேரும் ஒரே கருத்தை பேசினாங்க. கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அந்த 3 பேருக்குள்ளையும் ஒரு மனதின் ஆவி கிரியை செய்ததை அந்த வசனத்தில் நமக்கு புரிய முடியும். ஆமென். நம்மை நம்பி ஒரு ஆள் ஒரு பொறுப்பை ஒப்படைச்சு அனுப்பினா அதுல உண்மையாய் நேர்த்தியாய் தெய்வ பயத்தோடு அந்த காரியத்துல உண்மையை நீங்களும் நான் கடைபிடிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க பேசுறாங்க, வாசிங்க. அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலி என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். தேவன் கட்டளை விட்டிருக்கிறார். புறஜாதிகள் வந்து பேசுறாங்க, அவருக்கு தேவன் கட்டளை இட்டார். பேதுருவுக்கு போய் சொல்ல முடியுமா என்ன கர்த்தர் தான் கட்டளை இட்டு அனுப்புறாருன்னு? சந்தேகப்பட்டானே. அவனுக்கு ஒருக்காத வெளிப்பாடு கிடைச்சு இவனுக்கு 3 தடவை கொடுத்தாரு. இவனுக்கு ஆயுசுல சந்தேகம் இவன் மனசை விட்டு மாறல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சந்தேகப்படுகிறவன் காற்றிலே அடிபட்டு அலைகிறவனுக்கு சமமாயிருப்பானா? தேவனிடத்துல ஒன்னும் என்ன செய்ய முடியாது. அவங்களால என்ன செய்ய முடியாது? சந்தேகப்படுகிறவனால தேவனிடத்துல என்ன செய்ய முடியாது? ஒன்னும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனிடத்துல ஒன்னும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ சந்தேகப்படாத, நான் உன் கூட இருக்கேன், நீ போ. அவங்க 3 பேரும் ஒரே கருத்தை சொல்றாங்க. அவன் தெய்வ பயம் உள்ளவன், அவன் 100க்கு அதிபதி, எங்களை அனுப்பினாரு, எங்களை அனுப்பமா சொல்லி அனுப்பினாரு. தெய்வம் அவர் கூட பேசினாரு, உம்மைதான் கூட்டிட்டு போய் சொல்லி இருக்காரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சொன்ன வார்த்தையின்படியே பேதுருவும் போனாரு. போய் அடுத்து என்ன நடந்து வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு உபசாரம் செய்து மறுநாளிலே அவர்களுடனே கூட புறப்பட்டான். யோப்பா பட்டணத்தாராகிய சகோதரரில் சிலரும் அவனுடனே கூட போனார்கள். மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன் தான் என்றான். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவ தரிசனம் கொர்நேலியு பெறுகிறான். தேவ தரிசனம் பேதுரு பெறுகிறான். பேதுருவைத்தான் அழைக்கணும்னு கர்த்தர் அனுப்புகிறார். அனுப்பும் போது அவனும் 3 பேரை அனுப்பி பேதுருவை அழைத்து கொண்டு வருகிறான். தன் வீட்டு வாசலில் வீட்டு பக்கம் வந்ததும் அல்லனா வீட்டுக்கு உள்ள வந்ததும் பேதுருவனுடைய பாதத்தில் விழுகிறான். கொர்நேலியு 100க்கு அதிபதி, தரிசனம் பெற்றவன். இப்போ கொஞ்சம் நீங்க நிதானிக்கணும். இந்த தரிசனம் பெற்றதுல பேதுரு விசுவாசத்துல பலவானா இருக்கிறானா, கொர்நேலியு பலவானா இருக்கிறானா? சொல்லுங்க. நீங்க இந்த வாசிச்ச வசனத்துல இருந்து சொல்லுங்க. பேதுரு விசுவாசத்துல உறுதியாயிருக்கிறானா, கொர்நேலியு உறுதியாயிருக்கிறானா? பிரைஸ் தி லார்ட். பயங்கர ஒரு சந்தேகம் உண்டாகும் இல்ல? என்ன கேட்டா அனுபவம் உள்ள பேதுருவை விட அனுபவம் இல்லாத கொர்நேலியு தேவனை விசுவாசித்தான். ஆமென்.
இந்த காலை வேளையில அனுபவத்தை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. தேவனோட இருந்தா ஏதாவது பண்ணிட்டு கத்தரை உயர்த்திட்டு போகலாம். ஆகையினால அனுபவம் கேட்டா நமக்கு சொல்லலாம், இத்தனை வருஷமா நான் சர்ச்சுக்கு போறேன்னு. அனுபவத்தை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க கர்த்தரோடு இசைந்திருங்க. இந்த கொர்நேலியுக்கு வீட்டுல பேதுரு வந்ததும் அவன் பாதத்துல இவன் விழுகிறான். பேதுரு உடனே சொல்லுகிறான், ஏய், மனுஷனுடைய பாதத்துல என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, விழக்கூடாது. அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. வாசிங்க. பேதுரு அவனை தூக்கி எடுத்து எழுந்திரும் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு உடனே தூக்கி எடுக்கிறான். இன்னைக்கு சில பாஸ்டர்மாருன்னா, ஓ காலை வேணும்னா குறைச்ச நேரம் கூட அப்படி சாஞ்சு அப்படி வச்சு கொடுப்பனும். விளட்டு, அடுத்தவன் விளட்டு விளட்டு விளட்டு. எவன் விழுந்தா என்ன, பிரைஸ் தி லார்ட். மதிப்பு, இவனுக்கு மதிப்பு பெருசாகட்டணும். எவன் மதிச்சா என்ன, மதிக்காம இருந்தா என்ன, கர்த்தர் கூட இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுல சொல்லுது, அவனை தூக்கி எடுத்து எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன் தான் என்றான். அவனுடனே பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி வந்திருக்கிறதை கண்டு அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியானோட கலந்து அவனிடத்தில் போக்குவரவாய் இருப்பது யூதனானவனுக்கு விலக்கப்பட்டதா இருக்கிறதென்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். தரிசனத்துக்கு வியாக்கியானம் அந்த வீட்டுல போன பிறகுதான் அவனுக்கு புரிந்து கொள்ள முடிஞ்சது. கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சில தரிசனங்களுக்கு வியாக்கியானம் எல்லாம் நமக்கு கிடைக்காது. சில அனுபவத்திலோட கர்த்தர் நடத்தும், அங்க போக நம்ம அறிவோம். அது ஆமென், அல்லேலூயா. ஆமா, சிலதெல்லாம் உடனே நமக்கு புரிந்து கொள்ள முடியாது. நம்ம தெய்வ சமூகத்துல இருந்து அப்படி போயிட்டா போதும், ஏற்ற வேலை வருமா அதை நமக்கு புரிய வைக்க கர்த்தர் கூட இருப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவனை கை தூக்கி எடுத்து அவன் சொல்றான் பாருங்க, யூதனுக்கு நாங்க எல்லாம் புறஜாதிகளுக்கு நாங்க விலக்கப்பட்டவர்களாகும். யூதர்கள் புறஜாதிகளோடு ஐக்கியம் வைக்க பண்றாங்க. நாங்க எல்லாம் வேற யாருக்கு கூட சாப்பிட மாட்டோம். நாங்க எல்லாம் அவங்க போற வண்டியில ஒண்ணு நாங்க ஏற மாட்டோம். நாங்க எல்லாம் அவங்க எல்லாம் ஆராதிக்கிற இடத்துல ஆராதிக்க மாட்டோம். நாங்க எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான ஆட்களாகும். பேதுரு சொல்றான். அப்பதான் அவன் சொல்றான், அடுத்து சொல்றான், ஆண்டவர் என்னை புற ஜாதிகளுக்கும் தெய்வம் தெய்வம் என்பதை எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல பின்னால சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தேவன் சிருஷ்டித்த மனுஷன், தேவன் நாசியிலே ஊதி ஜீவ சுவாசத்தை கொடுத்த மனுஷன் எந்த மனுஷனையும் தீட்டுன்னு சொல்லக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அடுத்த வசனம், ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர்பேசாமல் வந்தேன். இப்போதும் என்ன காரியத்திற்காக என்னை அழைப்பித்தீர்கள் என்று கேட்கிறேன் என்றான். பிரைஸ் தி லார்ட். நீங்க என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? நீங்க கூப்பிட்ட நோக்கம் என்ன? ஒரு சர்ச்சுக்கு போகாத ஒரு குடும்பத்துல ஒரு பாஸ்டரை கூப்பிடுறாங்கன்னா எதுக்கு கூப்பிடுவாங்க? அவங்க துக்கத்தை பங்கு வைக்க, வேதனையை பங்கு வைக்க. இல்லைன்னா நாங்க இதுவரை ஒரு சர்ச்சுக்கும் போகல, இனி சர்ச்சுக்கு வரலான்னு விரும்புறோம், நீங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணணும், இந்த எண்ணம் தான் இருக்கும். ஆனா இவன் கேட்கிறான், அங்கோட்டு கேட்கிறான், என்ன நீங்க எதுக்கு கூப்பிட்டீங்க? அடுத்த வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னே இந்த நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. கண்டதை மறக்காம வச்சு சொல்றான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சிலர் காண்பாங்க, நேரங்களுக்கு என்ன செய்யும், மறக்கும். அது வேற சஞ்சலம். கண்டங்க என்ன கண்டேன்னு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. நம்ம பரவேசனப்பட்டிருப்பாங்க, என்ன கண்டேன் ஏது கண்டேன்னு நம்ம ஜெபம் பண்ணி வேற பார்ப்பாங்க சிலர். கொர்நேலியு மறக்கவே இல்லை, கண்டதை கண்டபடியே வச்சு சொல்றான். 4 நாளைக்கு முன்ன என் வீட்டுல நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணேன்.
ஜெபம் பண்ணும்போ வெள்ள மனுஷன் வெள்ள வஸ்திரம் தரிச்ச வெண் வஸ்திரம் தரிச்ச அப்படின்னா தூய்மையான பர்ஃபெக்டா கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்ட 2 பேர் என்ன செய்தாங்க? வாசிங்க. அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தருவங்கள் தேவ சந்நிதி நினைத்தருளப்பட்டது. யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்னும் மறுபேர் கொண்ட சீமோனை வரவழைப்பாயாக. அவன் கடலோரத்திலே தோல் பதனிடுகிறவனாகிய சீமோனுடைய வீட்டிலே தங்கியிருக்கிறான். அவன் வந்து உன்னிடத்தில் பேசுவான் என்றார். அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன். நீர் வந்தது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றான். தேவ சமூகத்திலிருந்து உனக்கு கட்டளையிட்டதை எங்களுக்கு நீர் சொல்லும், நாங்க அதை கீழ்ப்படியோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று பேச ஆரம்பிச்சான். தேவன் பிரிவினைக்கு தெய்வம் அல்ல, ஒரு மனதோடு இருக்கிறவர்களுக்கு தெய்வம் தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இத பேசி வசனத்தை பேசி விட்டான் பாருங்க. ஜனம் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கின வேளையில அந்நிய பாஷையில அவர்கள் ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். அந்நிய பாஷையில அந்த வசனம் சொல்லுகிறது, தேவனை புகழ ஆரம்பித்தார்கள். அப்போ நேரமே அவன் ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். வசனத்தை கேட்டு துதிக்க ஆரம்பிச்சதும் பரிசுத்த ஆவி இறங்கினார். அவன் கர்த்தரை புகழ ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. உடனே பேதுருவுக்கு பயங்கர ஆச்சரியம். யூதர்களுக்கு மட்டும்தான் அபிஷேகம் கிடைக்கும்னு நினைச்சேன், யூதர்களை மட்டும்தான் இயேசு ரட்சிப்பாருன்னு நினைச்சேன். இப்போ புறஜாதிகளையும் எல்லாரையும், அதனுடைய 38ஆம் வசனத்துல அதனுடைய 36 முதல் வாசிக்கலாம். எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலியா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசம் எங்கும் நடந்த சங்கதி இதுவே. நசரேயனாகிய இயேசுவே தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமை தேவன் அவரோடு இருந்தபடியினால் நன்மை செய்கிறவராய் அவர் இருந்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கொர்நேலியோடு தெய்வம் இருந்தபடியினால் நான் அதை உங்களுக்கு திருப்பி சொல்றேன், அவனும் நன்மை செய்கிறவனாய் இருந்தான். தேவன் அங்க தேவனோடு இருந்தபடியினால், இயேசுவோடு இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராய் இருந்தார். இயேசு கொர்நேலியோடு இருந்தபடியினால் கொர்நேலியோ நன்மை செய்கிறவனாய் இருந்தார். இந்த கடைசி காலத்துல நீங்களும் நானும் தேவனை ஆராதிக்கிறனா, வேதத்தை சுமந்து கொண்டு கர்த்தரை துதிக்கிறனா, வேதத்தை ஏந்தி கொண்டு ஆண்டவரை உயர்த்துகிறனா, நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நற்கிரியை செய்ய, தான தர்மம் செய்ய, அது ஆளை பார்க்காதீங்க, ஜாதிய பார்க்காதீங்க, குலத்தக்க பார்க்காதீங்க, சர்ச்சுக்கு போகிறாங்களோ போகலையோ அத பார்க்காதீங்க. கர்த்தருடைய நாமத்தில் மனதார நீங்க செய்யும்போ தேவனால் அவர்கள் சந்திக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுல பின்னால சொல்லுகிறது வாசிங்க. அடுத்த வசனம். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். 44 முதல் வாசிக்கலாம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் இயேசுவை பேசினான். இயேசுவின் மேலிருந்த அபிஷேகத்தை பேசினான். இயேசுவினுடைய பாடு மரணத்தை அவன் பேசினான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதுதான் ஐயா சுவிசேஷம். யூதர்களுடைய தேசத்திலே இயேசுவை அவர்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை
எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். கொர்நேலி கூட சொல்லி கொடுக்கிறான், உங்களுக்கு தரிசனம் தந்த தெய்வம் மரித்தவர் அல்ல, 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பின தெய்வம். அல்லேலூயா. அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தெய்வம். மரித்தவர் இயேசுவை பேதுரு பிரசங்கிக்கவில்லை, மரித்து உயிர் தெழுந்த இயேசுவை கொர்நேலியுக்கு கற்றுக் கொடுக்கிறான். கற்றுக் கொடுக்கிற வேளையில பரிசுத்த ஆவியானவர் கொர்நேலியுனுடைய வீட்டுக்குள்ள கூடியிருந்த எல்லாருக்கு மேலையும் பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில வசனம் கேட்கிற யாவர் மேலும் பரிசுத்த ஆவி இறங்கணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய விசேஷித்த தன்மை. வசனம் பேசும்போ சில வேளை நம்ம எதிர்பார்த்த லைன்ல கர்த்தருடைய ஆவியானவர் நடத்தி கொண்டு போவார். சில வேளை நம்ம மாமிசமும் நம்ம ஆத்மாவும் விரும்புகிற லைன்ல மெசேஜ் இருக்காது. எதுவானாலும் கர்த்தருடைய வார்த்தை தெய்வ சப்தத்தை கேட்கும் போது பரிசுத்த ஆவியானவர் வாழ்க்கையில் வெளிப்படுகிறதாய் பரிசுத்த ஆவி இறங்குகிற வார்த்தையாய் இருக்கட்டும். அல்லேலூயா. அடுத்ததிலே சொல்லுகிறது, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். 43ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ பாவ மன்னிப்பு பெறணும். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டவர்களே, பாவ மன்னிப்பு அனுதினமும் என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ணணும் அல்ல, அனுதினமும் வாழ்க்கையில நமக்கு பாவங்கள் நம்மை தேடி வந்து ஒட்டி கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். நாம அறிந்து சில பாவங்களை செய்வோம். நம்முடைய செயல்பாட்டுல மனுஷன் தானே, மண்ணு தானே, தெரிந்தும் தெரியாமலும் தவறுகள் நம்மை வந்து பின்தொடர்ந்து ஒட்டி கொண்டே வரும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த சரீரத்துல அழுக்கு சின்ன பிள்ளைகள் மண்ணில கடந்து புரளும். பெரியவர்களாக நீங்களும் நானும் மண்ணில என்ன செய்ய மாட்டோம், புரள மாட்டோம். காலையில நல்லா சுத்தமா குளிச்சுட்டு நல்ல சுத்தமா பல வாசனை உபயோகங்களை சரீரத்தில் அனுபவிச்சுட்டு வந்திருப்போம். ஆனா நம்ம காலையில ஒரிஜினலா தானே வாசனை திரவியங்களை போட்டோம். இப்போ உங்க சரீரத்துல அந்த வாசனை ஏதோ ஒரு வாசனை இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா வேர்வை, சரீரத்தினுடைய வேர்வை துளிகள் வெளியே வரும்போ எவ்வளவு வாசனை உள்ளதை போட்டாலும் ரெண்டும் சேரும்போ வித்தியாசமான ஒரு வாசனை நம்ம சரீரத்தை தாக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. இதே போல எந்த மனுஷனும் பாவம் செய்யலன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாவத்துலதான் பறக்கிறோம், பாவமுள்ள உலகத்துலதான் வாழ்றோம். ஆனா பரிசுத்தமுள்ள இயேசுவோடு வாழும்போ வாழ்க்கைக்குள்ளால மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனை பற்றி சொல்லல, அவன் கண்ட தரிசனத்தை சொல்லல, அவனை இயேசுவை பற்றி பேசினான். உங்களுக்கு எனக்கு சொல்லுவதற்கு ஒரு நாயகன் இயேசு கிறிஸ்து தான் மேலானவர். அல்லேலூயா. சொன்ன வேளையில அடுத்து சொல்லுகிறது, வாசிங்க. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை கேட்ட யாவர் மேலும், வசனம் கேட்க கேட்க பாவ மன்னிப்பை குறிச்சு இவன் சொல்றான். அவங்களுக்கு பாவத்தை குறித்த உணர்வு வந்தது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். பிரைஸ் தி லார்ட்.
அல்லேலூயா. தன் பாவங்களை அறிக்கை செய்கிற இவன் பாவ மன்னிப்புண்டுன்னு சொல்றான். அவங்கள தெரியாம பாவத்தை உணர்த்துகிற ஆவியானவர் கிரியை செய்தார். அவர்கள் தங்களை தெரியாம இதுவரை அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஆராதனை அவர்கள் அனுபவிக்கவில்லை. அன்றைக்கு கொர்நேலியுனுடைய வீட்டுல அவனுடைய சிநேகிதர்கள், அவனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவனை சார்ந்தவர்கள் எல்லாரும் வசனம் கேட்ட யாவரும் பரிசுத்த ஆவியினால் ஆவி பெறுவதற்கு வேற ஒண்ணும் செய்யண்டாம். பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு கொடுத்து வசனத்தை பலமா பிடிச்சு ஜெபம் பண்ணா போதும், அபிஷேகம் இறங்கும். ஆமென். சிலருக்கு மூட நம்பிக்கை, அந்த பாஸ்டர் அவரு ஜெபம்னு ஆவி இறங்கும். இல்ல உனக்குள்ள மாற்றம் வருமா ஆவி இறங்கும். ஆமென். எனக்கு எந்த நிறைய பாஸ்டர்மாரு ஜெபம் பண்ணாங்க. ஐயோ தலையில போட்டு நான் பரிசுத்தாவி பெறுவதற்கு முன்ன கூட்டம் எங்க ஒரு ஆண்டி வீட்டுல எல்லா வாரமும் ஆராதனை நடக்கும். புதிய புதிய பாஸ்டர்மாரு வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, டேய் அந்த பாஸ்டர் நல்லா ஜெபம் பண்ணாரு, அந்நிய பாஸ்டர் ஜெபம் பண்ணாரு, நல்லா ஆராதிப்பாரு, உனக்கு அபிஷேகம் கட்டும். நான் போவேன், பயங்கர ஸ்பீடா போவேன். ஆனா திருச்சி வரும்போது தளர்ந்து செத்து நாரை வருவேன். புரியுதா? அவங்க சொல்லுவனும், இவனுக்கு அபிஷேகத்தை வேண்டி ஜெபம் பண்ணணும் பாஸ்டர். ஆளாள் வாக்கில போட்டு அடிச்சு பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். இந்த அடி கொண்டது இல்லாத ஒரு பில்லு நடக்கல. அனுபவத்தை சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, பாஸ்டர்ல உள்ள தப்பல்லாது தவறு என்னிலே உள்ளது. அதுக்கு பிறகுதான் வேதாம கல்லூரிக்கு போன பிறகு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, ஒரு நாளைக்கு கர்த்தர் உணர்த்தினார், நான் எத்தனை வீட்டுக்கு விரோதமா தவறு பண்ணினோ, குடும்பக்காரங்க, கோத்திரக்காரங்க, தேசத்துல உள்ளவங்க வீடு வீடா யாரை மன்னிப்பு கேட்டுட்டு வந்து மறுபடியும் வேதாம கல்லூரியில போய் நானும் என்னோடு கூட இனி ஒரு சகோதரர் பாலன் இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல ஒரு ஸ்தாபனத்தினுடைய தலைவனாய் இன்னைக்கு ஊழியம் செய்துட்டு இருக்கான். மறவர் ஜாதியை சேர்ந்த ஒரு சகோதரர் பாலன் சொல்லிட்டு வெஸ்ட் பெங்கால்ல இன்னைக்கு தான் ரெஜிஸ்டர் பண்ணி அநேக சபைகளுக்கு ஒரு தலைமை போதகராய் இருந்துட்டு இருக்கான். நாங்க 2 பேரும் உடம்புள்ள காட்டுக்குள்ள ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். நல்ல தீர்க்கதரிசி, நல்ல ஒரு தீர்க்க தரிசன வரம் பெற்ற ஒரு சகோதரன். நாங்க 2 பேருமா போய் உட்கார்ந்து என்னைக்கும் ஜெபம் பண்ணுவோம். ஓரோ டேனும் சொல்லுவாரு, இன்னைக்கு ஜஸ்டின் பிரதர் அபிஷேகம் பெற்று கொள்ளணும். நான் அதுக்கு அவங்களுக்கு நல்ல ஜெபம் பண்ணுவேன். ஜெபத்துக்கு ஒரு குறவும் இல்லை. ஆனா ஒரு நாளைக்கு ஒரு விடுமுறை நாள், ஒரு சனிக்கிழமை உடம்புள்ள காட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சோம். ஆண்டவரேன்னு கதறி நான் எங்க இருக்கிறேன்னே மறந்தேன். பயங்கர கொடூரமான மழை, உடம்புள்ள காடு. நாங்க இருக்கிற இடம் அவ்வளவுதான் நாங்க சுத்தம் பண்ணி இருக்கோம். மற்ற இடம் எல்லாம் முள்ளு காடு, கை வச்சாலும் காடு, எங்க முள்ளு. ஜோமண்ணி ஆராதனை, அந்நிய பாஷை வேற. ஐயோ, அந்நிய பாஷைன்னா அங்க ஒரு வர்ணிக்கவே முடியாது. ஆராதிச்சு 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 மணி நேரங்கள் தாண்டினது. கடைசியா கண்ணை திறந்து பார்த்தா கிடாவு மாடு, கிடாவு மாடு, எருமை போத்து மாடு மிதிச்சு போட்டிருக்கிற சகுதி எப்படி இருக்குமோ இதே போல என்னுடைய முழு சரீரமும் சகுதி. முழங்கால நின்னு விழுந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணி சொன்ன ரகசியம் என்ன தெரியுமா? எத்தனையோ பாஸ்டர்ஸ் அவமதிச்சு அவன் அப்படி காட்டுனான் இப்படி காட்டுனேன்னு சொன்ன என்ன தெய்வம் போட்டு உருட்டி புரட்டி எடுத்தாரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு கிடைச்ச அபிஷேகம் வசனம் வழி எனக்கு அன்னையில இருந்தே ஜெபம் பண்ணும் சில வசனங்களை தருவாரு. நோட் பண்ணுவேன், எழுதுவேன். வசனங்களை கொடுப்பாரு. இதுதான் எனக்கு தெய்வம் தான். அந்த வசனம் நான் எங்க தெய்வம் தர்ற வசனத்தை எங்க பிரசங்கம் பண்றேனோ, எங்க உச்சரிக்கிறேனோ, எங்க ஜெபிக்கிறேனோ அங்க எல்லாம் கிரிய வெளிப்பட்டுட்டே இருக்கும். அல்லேலூயா. பெரிய அடையாள அற்புதம் செய்ய, பெரிய தீர்க்க தரிசனம் சொல்ல நோ 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 வசனம் தருவாரு, பேசுவேன். அதுக்குள்ள கர்த்தருடைய கிரிய வெளிப்பட்டுட்டே இருக்கும்.
Praise the Lord. வசனம் பேசுறான் பாருங்க. பரிசுத்தாவி இறங்குனது, பாவ உணர்வு வந்தது, பாவத்தை அறிக்கையிட்டாங்க, பரிசுத்தாவி இறங்கினார். தெய்வ ஜனமே, தெய்வ சபையே, அபிஷேகத்துக்காய் காத்திருக்கிற சகோதரா சகோதரி, உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்றேன். அந்நிய பாஷை அடையாளத்தோடு கிடைக்காவிடில் என்னுடைய அனுபவம், உங்க மற்ற அனுபவம் நான் சொல்ல விரும்பல. எப்ப நான் என்னுடைய தவறை இடத்துல வெளிப்படையாய் யாருக்கு என்ன செய்தனோ, வெளிப்படையாய் மறைமுகமாய் என்ன செய்தனோ போய் ஒப்புரவாயிட்டு வந்து உட்கார்ந்து ஜெபித்த பிறகு யாரும் கையும் வைக்கல, யாரும் அடிக்கவும் இல்லை, யாரும் பெற்றுக்கொள் என்று சொல்லவும் இல்லை. கர்த்தரே ஏற்ற வேளை வந்த வேளை பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். Praise the Lord. Praise the Lord. கர்த்தருடைய பிள்ளையே, அது வீடா இருக்கலாம், அது சர்ச்சா இருக்கலாம், அது பஸ்ஸா இருக்கலாம், யாத்திரை போகிற இடமா இருக்கலாம். உதாரணம் சொன்னா சும்மா படுத்திருக்கிற இடத்துலயாய கூட இருக்கலாம். எங்க வச்சு கர்த்தருக்கு அதை நிரப்பணும்னு அவர் திட்டமிட்டாரோ அந்த வேளை கர்த்தர் நிரப்புவார். அல்லேலூயா. ஆனால் விலை மதிக்க தகாத இந்த பரிசுத்த ஆவியை யாரும் நிர்விசாரமா அலட்சியமா எண்ண கூடாது. நீ மரிக்க முன்ன இந்த அபிஷேகத்துல அந்நிய பாஷையில ஆராதிச்சு என் கர்த்தரை உயர்த்தி அந்த நித்தியத்தை நீ காணணும். ஆமென். வாழும்போது இந்த சரீரத்துல, இந்த மண் கூடாரத்துல அந்த விலையேற பெற்ற பொக்கிஷத்தை அனுபவித்து, அந்த பொக்கிஷத்தை சுமந்து, அந்த பொக்கிஷத்தை அனுபவித்து கர்த்தரை நீங்க மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. அதுக்கு தான் காத்திருக்கிறோம். அதுக்கு தான் காலையில இருந்து ராத்திரி வரை உபவாச ஜெபம் காத்திருக்கிறோம். வரணும், உட்காரணும், தவற ஏற்று சொல்லணும், தெய்வத்தோடு நெருங்கணும். மனுஷ கரம் படுவதை விட தேவ கரம் படுவதை நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் பரிசுத்த ஆவியினால் வாசிங்க. பரிசுத்த ஆவி 44 இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் பல பாஷைகளை என்ன பேசுறாங்க, எது பேசுறாங்கன்னு நமக்கு தெரியாது. பல பாஷைகளை. Praise the Lord. படிப்பறிவே இல்லாதவங்க, கல்வி அறிவே இல்லாதவங்க, ஒரிஜினல் இங்கிலீஷ்ல, ஒரிஜினல் அரபியில, ஒரிஜினல் ஹிந்தியில, ஒரிஜினல் மராட்டியில, ஒரிஜினல் ஜெர்மன் லாங்குவேஜ்ல ஜெபிக்கிறத கல்வி அறிவு உள்ளவர்கள் சொல்லுகிறத நான் கேட்டிருக்கேன். ஆமென். அல்லேலூயா. பேதையை ஞானியாக்குகிற தெய்வம் பரிசுத்த ஆவியினால் பல பாஷைகளால். அல்லேலூயா. வாசிங்க. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோட கூட வந்திருந்த விருத்தசேதனமுள்ள அந்நிய பாஷை பேசுகிறதும் ஆராதிக்கிறதும் எதற்காக? மனுஷனை பிரியப்படுத்தவா? பாஷை பிரியப்படுத்தவா? எனக்கு ரொம்ப தெரியும்னு நீட்டி காட்டவா? இல்ல, கர்த்தரை புகழுவது. அல்லேலூயா. பவுலாக நான் கொரிந்து சபைக்கு சொன்னாரு, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தன் ரகசியங்களை கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறான். ஆமென். அது ஆண்டவருக்குள்ள காரியம். சிலருக்கு வியாக்கியானம் கிடைக்கும், அந்நிய பாஷை பேசி வியாக்கியானம் பண்ணுவாங்க, இன்னதுக்கு இன்னதுன்னு. சிலருக்கு அந்த அனுபவம் இருக்காது. ஏதோ கர்த்தர் தந்ததை நல்லா வச்சு அனுபவிங்க. பிரைஸ் தி லார்ட். அந்நிய பாஷையில் அவர்கள் ஆராதித்தார்கள். சபைக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகணும், குடும்பங்களுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகணும். அடுத்து வாசிங்க. பேதுருவோட கூட வந்திருந்த விருத்தசேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அவர்களுக்கு ஒரு மூட நம்பிக்கை இருந்து யூதர்களுக்கு மட்டும்தான் இயேசு ஆவியை கொடுப்பாருன்னு இல்லவே இல்ல. புறஜாதிகள் மத்தியிலையும் பரிசுத்த ஆவியை பொழிந்தருளினார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏற்றத்தாழ்வு இல்லை இங்கே. ஆமென். அல்லேலூயா. ஒரு பழைய ஒரு பாடல் உண்டு, அதிசயமான ஒளிமய நாடாம் இயேசுவின் நாடாம், நாம் வாஞ்சிக்கும் நாடாம்.
உயர்வும் இல்லைங்க, தாழ்வும் இல்லைங்க, ஜாதி பாக பிரிவினையும் இல்ல, ஒன்றே ஒன்று. ஆமென். தேவனால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். சஞ்சலம் தவிப்போம், ஓடிப்போம். அல்லேலூயா. யாரானாலும் சரி, கர்த்தரை தேட நான் சஞ்சலம் தவிப்பு மாறி ஆனந்த களிப்புண்டாகும். ஆமென். அல்லேலூயா. அடுத்த சென்டென்ஸ் கூட, அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்தாவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே பாவறிக்கையிட்டு பரிசுத்தாவி பெற்றதும் சொல்றான். ஏய், பரிசுத்தாவி பெற்றாச்சு, நீங்க இனி ஞானஸ்நானத்தை விலக்கலாமா? ஞானஸ்நானம் எடுக்காம பரலோக ராஜ்யம் போக முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்காம பரலோக ராஜ்யம் போக முடியாது. ரட்சிக்கப்படணும், பாவத்தை அறிக்கையிடணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சிலருக்கு ஞானஸ்நானம் எடுத்த பிறகுதான் அபிஷேகம் கிடைக்கும், சிலருக்கு முன்கூட்டியே கத்தர் கொடுத்திருப்பார். குருநேலிக்கு வீட்டுல வந்த எல்லாருக்கும் முன்கூட்டியே கத்தர் கொடுத்தார். பேதுரு அப்ப பேசுறான், அபிஷேகத்தை பெற்ற நீங்க ஞானஸ்நானத்தை விலக்கலாமா? முடியாதுல்ல, ஞானஸ்நானம் எடுத்து ஆகணும். உடனே தானே அங்க இருந்த அத்தனை பேருக்கு அன்னைக்கு அவன் ஞானஸ்நானம் கொடுத்தாராம். அல்லேலூயா. கூட இருந்தவங்க எல்லாம் பிரமிக்கிறாங்க. புறஜாதிகள் மத்தியிலே தேவனுடைய வரம் இவ்வளவு பெருசாய் பரவுமா? அதை முடிச்சிட்டு நல்ல ஒரு ஊழியத்தை செய்துட்டு, தெய்வ தரிசனத்தோட ஒரு ஊழியத்தை செய்துட்டு எருசலேமுக்கு வாரான் பேதுரு. இங்க 2 சேரி அன்னைக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த காலை வேளையில தெய்வ சபைக்கு உள்ள சத்தியம் வெளிப்படும்போ எங்கேயோ சில இடத்துல சிலருக்கு மனதை சாத்தான் கிண்டி அழைக்கி விட்டு 2 பிரிவினைவாதத்தை உண்டாக்குவான். ஆமென். விருத்த சேதனம் இல்லாத இடத்துல உனக்கு என்ன காரியம்? நீ எதுக்கு அங்க போன? நீ எதுக்கு சாப்பிட்ட? பிரைஸ் தி லார்ட். சொல்றான், அநேக உபத்திரவங்கள் வழியாய் தெய்வ ராஜ்யத்து போகணும். இந்த உபத்திரவத்தை நான் அனுபவிக்க ஆயத்தமாயிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஸ்தேவானுடைய உபத்திரவத்துல நிறைய பேர் சிதறி போய் யூதருக்கு மட்டும் பேசும்போ இவன் எல்லாருக்கும் பேச ஆரம்பிச்சான். எழும்பி நிற்கலாமா? வார்த்தையை சுருக்குகிறேன். அடுத்த வாரத்துல கண்டினியூ பண்றேன்.